வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது நம்ம ஆடு மாடுலாம் வளர்க்குறதுக்கு ஒரு ஏரியாவும், சின்னதாக ஒரு ஃபார்மிங் ஏரியாவும், நெக்ஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மைனிங்கும் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஆடு மாடு கட்டுறதுக்காண்டி இடத்த க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கு நமக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துப்போம். தேவையில்லாத பொருளை தூக்கி பொட்டியில் வச்சுருவோம். தேவையான பொருள் என்ன, ஒரு ஆக்ஸ் மட்டும்தான். நம்மளுக்கு மரத்தை வெட்ட போகிறோம். பிடிக்காத வேலை. ஒரு மரம்னு வெட்டிட்டா பரவாயில்ல, வெட்டிக்கிட்டே இருக்கணும். வாங்க, அதுக்கு தேவையான பொருளெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு மரத்தை வெட்டுறதுக்கு ஏரியாவை தேடி கண்டுபிடிச்சி கிளம்புவோம். இந்த மரத்தை வெட்ட போனால் அங்கே பச்சை மண்டையை ஒன்று நிற்கிறான் பாருங்க கைஸ், ஒளிஞ்சிட்டு இருக்கா புள்ள. பிடிச்சி அடிப்போமா அவரை? அவ்வளோதான், இவர் கதை அவ்வளோதான், முடிஞ்சு. வாங்க நம்ம டக்கு டக்கு டக்குன்னு வெட்டுவோம். இங்கே 4 மரம், இந்த பக்கம் ஒரு 4 கட்டை, இங்கே ஒரு 5, இந்த பக்கம் ஒரு 4 போதும் நம்மளுக்கு. அவ்வளோதான், கிடச்சிருது. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல தான் நம்ம மேக் பண்ணலாம் அப்படின்னுங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கேன். எப்படின்னா, அந்த இப்படி ஒரு வாட்டர் பாக்கெட் எடுத்துகிட்டு வச்சுக்கணும். ஏன்னா அந்த இடத்துல நம்ம ஃபார்ம் மேக் பண்ண போகிறோம். ஃபார்ம் மேக் பண்ணுற ஏரியா இந்த இருக்குது. அதான் இப்போ என்ன பண்ண தெரியாமல் முழிச்சிட்ருக்கேன். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஃபார்ம் பண்ணலாமா? சரி, ஃபஸ்ட்டு ஃபார்ம் முடிச்சிடுவோம். ஏன்னா நமக்கு சோறு தான் முக்கியம். அதனால் அந்த இடத்த கிளியர் பண்ணுறோம். வாங்க ஃபஸ்ட்டு அந்த வேலைக்கு ஃபஸ்ட்டு, ஏன்னா சோறு தான் முக்கியம். யாருக்கெல்லாம் ஃபஸ்ட்டு சோறு முக்கியம் சொல்லணும். வாங்க வெட்டுவோம், டக்கு டக்கு டக்குன்னு க்ளீன் பண்ணுவோம். நேரம் பார்த்தா அந்த இதுவும் உடையும். மற்ற நேரத்துலலாம் உடஞ்சி போகாது, தேவைப்படுற நேரத்தில் உடஞ்சி போகுது கைஸ். அதே மாதிரி உங்களுக்கு ஃபார்மிங் ஒன்று பிடிக்குமா பிடிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாட்டர் பக்கெட்டை வச்சு கரெக்டாக 4 பக்கெட் கிளாப் தான். அதாவது என்ன, 4 வெட்டி தான் நம்ம ஒரு சென்ட்ருனா 4, 5x5 பிளாக்குன்னு நம்ம வைக்கலாம். கணக்கு அவ்வளோதான், சைஸ் பார்த்துது. அதுக்கு மேலே மறுபடியும் டேட்டாக மாறிடுது கை, ரொம்ப கடுப்பாகுது. நம்ம போக போக பெரிய பெரிய ஃபார்ம்லாம் மேக் பண்ணுவோம். இப்போ பேசிக்காக சின்னதாக நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கைஸ். அதுக்கடுத்து நம்மளுக்கு எதுலேயுமே பஞ்சம் இல்லாத பொருட்கள் அளவுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஃபார்மு ரெடி. வேறு ஏதாவது பொருள் நம்மளுக்கு தேவைப்படுதா? இந்த இடத்த மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு ஃபென்சி அடுக்கிடுவோம். அவ்வளோதான் கைஸ். 21x15 15 இல்லை 21x15 சைஸில் நான் வந்து மேக் பண்ணுறேன் கைஸ். அப்போ தான் கொஞ்சம் பார்க்க பெருசாகவும் இருக்கும் அப்படின்னு 21x15 அந்த ரேஞ்சில் ரெடி பண்ணுவோம் அப்படின்னு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான், இந்த இடத்துல இப்படி ரெடி பண்ணுவோம். இந்த சன்ஃப்ளவர்லாம் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு இந்த லைனை கிளியர் பண்ணிட்டோன்னா நம்ம கரெக்டாக மெஷர் பண்ணலாம், கரெக்டாக இருக்கும். ஏன்னா சென்டரில் வந்து நான் 4 பிளாக் கேப் வைக்க போகிறேன். அதனால நான் வந்து கரெக்டாக அளவு எடுத்துகிட்ருக்கேன். இப்போ நம்ம தூங்கினா இப்போ ஜோம்பிஸ் வந்து தலை மேலே வந்து அடிப்பானுங்க. ஏன்னா நம்மள்ட்ட ஆர்மர், ஒரு காப்பர் ஆர்மர் கூட இல்லை. ஏன்னா நான் வேர்ல்டு ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட 9 days ஆகுது. இன்னும் வரைக்கும் மைனிங் போனதில்லை. ஏன்னா இங்கே பக்கத்தில் பள்ளம் இல்லை, ஒரு சின்ன ஓட்டை போகுது, அதுக்குள்ளே தான் போய் பார்க்கணும். அதுக்கு மேலே நம்மளுக்கு கட்டை தான் தேவைப்படுது. உட்காந்து கட்டையை பொறுக்கிட்டு ஃபென்ஸ் ரெடி பண்ணிட்டு தேவையில்லாத பொருளை அங்கே தூக்கி எரிஞ்சிட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான். அதை செட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வேலை முடிஞ்சிச்சு கைஸ். உங்களுக்கு இந்த மைன்கிராஃப்டில் ரொம்ப பிடிச்ச பொருள்னு சொல்லக்கூடாது, பிடிச்ச வேலை என்னது? எனக்கு வந்து இந்த ஃபார்மிங் மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும். ஃபார்மிங் இருக்கிறது பில்டிங் மேக் பண்ணுறது. மற்றபடி அந்தளவு வேறு எதுவும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க மாட்டேன். பட் இந்த பில்டிங் மேக் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக மேக் பண்ணுவேன், அது மட்டும்தான். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் போன் மீல் தேவைப்படுது. ஏன்னா நம்மளுக்கு வீட்டு வேணுமல்லவா. விதைச்சி 2 நிமிஷத்தில் அது எங்கே வளரும்? 10 நிமிஷம் ஆகுது ஃபுல்லாக வளர்கிறதுக்கு. அவ்வளோ நேரம் நம்ம வெயிட் பண்ண வேணாம். அதனால் போன் மீல் போட்டு பொண்ணியே ஒன்று இப்போதைக்கு எடுத்துக்கலாம். இந்த இருக்கா, இந்த சைடில் இப்படி போனோன்னா ஒரு ஷாப்பிங்ஸ் இருக்கும், அதையும் எடுத்துகிட்டு இப்படி போட்டோன்னா நம்மளுக்கு வீட்டுக்கு வந்துடும். அவ்வளோதான் கைஸ். அடுத்த வீடியோவில் இல்லை அதுக்கடுத்த வீடியோவில் நம்ம ஒரு பெரிய ஃபார்மு, அதுக்கடுத்த வீடியோவில் அயன் ஃபார்ம், இந்த நான் இப்போ சொன்ன அடுத்த வீடியோவில் பெரிய ஃபார்ம், அது என்ன ஃபார்ம்னு கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம்.
யார் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு தான் பார்ப்பேன். எந்த ஃபார்ம் முக்கியமான ஃபார்ம்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பட் அதுக்கடுத்த பார்ட் வந்து நம்மளுக்கு அயன் ஃபார்ம் தான். அடுத்த ஃபார்ம் அது என்னன்னு சொல்லணும். அது பார்ட் 1லேயே நான் சொல்லியிருப்பேன். பட் பார்ட் 1 பார்த்தவங்களுக்கு தெரியும். பார்க்காதவங்க எப்படி கெஸ் பண்ணுறீங்கன்னு நான் செக் பண்ணலாம்ல. ஃபஸ்ட்டு நம்ம ஆடு தான் நம்மளுக்கு கிடைக்குது. என்ன பண்ணுறது, ஒத்த ஆடு சிங்கிளாக இருக்குது. இதுக்கு கமிட்டட் ஆக்கிறதுக்கு இன்னொரு ஆடு வேணும். அதுக்கடுத்து இதை தூக்கி கொண்டுக்குள்ளே போகணும். அங்கே வேறு ஒரு பன்னி வேறு இருக்குது. அதை அப்படியே அடைச்சி போட்டுருவோமா, இல்லை அப்புறமா அடைச்சிக்கலாமா? சரி, ஃபஸ்ட்டு இதை தூக்கிட்டு போயிட்டு அடைப்போம். ஏன்னா இது மூலிமா நமக்கு உள் கிடைக்கும். உள் இருந்தால் தான் நமக்கு இந்த ஏன்ஷியன் சிட்டி, அதாவது வார்டனோட ஏரியாக்கெலாம் போனால் யூஸ் ஆகும் கைஸ். அதே மாதிரி இந்த நீங்கள் எந்த அனிமல் அடாப்ட் பண்ணாலும் இந்த பொட்டேட்டோவை லைட்டாக காமிச்சதை அது பின்னாடி வர வச்சுக்கோங்க. இல்லைனா உடனே டீஸ்பேன் ஆகிடுது. அதுக்கடுத்து நம்மளுக்கு கிடைத்தது மாடு. மாடுமே சிங்கிளாக தான் கிடைக்குது. ஏன் கைஸ், நான் சிங்கிள்னால் அதுவும் சிங்கிளாக தான் கிடைக்கணுமா? அது கூட ஒரு 2-3 இருந்தால் தானே அது கூட்டி போட்டு நம்மளுக்கு பால் லெதர் தானே கிடைக்கும். மாடு வெட்டினா தெரில கைஸ். லெதர் மட்டும் தானே கிடைக்கும், இல்லை வேறு ஏதாவது கிடைக்குமா? லெதர் கிடைக்கும். அதுக்கடுத்து அதோட கறி கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பக்கெட்டை கொண்டு போனால் பால் கறந்து குடிக்கலாம். வேறு எதுவும் கிடைக்காது. ஆனால் இது எதுக்கு எப்படி வெளியே போச்சு? வேறு ஏதாவது டூப்ளிகேட் காப்பியா? இது காப்பி இல்லை, டியும் இல்லை கைஸ். நமக்கு அது சிங்கிள் அது பேர் என்னது, பண்ணி பிகி. நெக்ஸ்ட்டு இங்கே நான் கோழியை தேடி வந்தேன். பட் கிடச்சிது 3 இது பேர் என்னது, ஆடு. 3 ஆடுகள் தான் கிடைத்தது. 3 ஆடி நம்ம தூக்கிட்டு போயிட்டு இப்போ நம்ம அந்த சிங்கிள் ஆடு கூட சேர்த்து விட போகிறோம். இந்த 2 கமிட்டடு, இன்னொரு ஆடு வந்து அது கூட கமிட்டட் ஆகிடும். அவ்வளோதான். அதுக்கடுத்து அதுக்கிட்டேருந்து நம்ம உள் பொறுக்கிக்கலாம், மட்டன் பொறுக்கிக்கலாம். கஷ்டமே இல்லாமல் அதை காலி பண்ணிக்கலாம். அதை நான் அங்கேயே ஓடுது. நீங்கள் ஓடி வா. அவ்வளோதான் கைஸ். இதை தூக்கிட்டு போகிறோம். கெட்டி போட வேணாம், தூக்கி அந்த அப்படியே தூக்கி இந்த ஃபென்ஸுக்குள்ளே தூக்கி போட்டுருவோம். ஃபென்ஸுக்குள்ளே ஓடி வாங்க. தார்க்கா நடந்து வா. இப்படி வந்து இப்படி உள்ள கைஸ். நான் 3 ஒன்றா உள்ளே வர மாட்டேங்குது. அதனால் இதை நான் வெட்டிக்கிறேன். மறக்காமல் வச்சிடணும். ரைட். இதை மூடிட்டு இவனுங்க 2 பேர், அதாவது 4 பேர் இருக்கானுங்க. 4 பேரையும் இப்படி பிடிச்சி போட்டு இப்படி அடைச்சிடணும். அடைச்சிட்டா இவனுங்க ரெடி ஆகிடுவானுங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு தேவை மாடு. மாடை நான் வந்து வில்லேஜுக்கிட்ட போயிட்டு தேடி பார்க்கலான்னு நினைக்கிறேன் கைஸ். அதுக்கு முன்னாடி லைட்டாக இப்படி சுற்றி வேடிக்கை பார்த்துக்கலாம். மாடு ஏதாவது இருக்குதா? மாடு இல்லை கைஸ். நான் வில்லேஜுக்கிட்டே போய்க்கிறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சோறு எடுத்துக்கிறேன். சோறுதான், ஆனால் இங்கே வழி இல்லாமல் தான் இருக்கேங்க. ஃபென்சி கேட் கொஞ்சம் தேவைப்படுது. ஏன்னா பீக்கு வந்து அங்கேயும் இங்கேயும் ஓடுது. நமக்கு இங்கே போன் மீல் கொஞ்சம் தான் இருக்குது. அதுக்கடுத்து நான் வந்து வில்லேஜ் தேடி போகும்போது ஒரு பன்னி கிடச்சிச்சு. பன்னியை பார்த்தா அந்த பக்கம் மாடும் கிடச்சிருச்சு. எனக்கு பன்னியை விட மாடு தான் முக்கியம். ஏன்னா புக்கு ரெடி பண்ணலாம். சிங்கிள் மாடு, இங்கே ஒரு சிங்கிள் மாடு, அங்கே ஒரு சிங்கிள் மாடு சேர்ந்து அது கம்ப்ளீட் மாடாக மாறிடும். வாங்க கேஸ், இதை இழுத்துட்டு போகும். வா வரமாட்டேங்குது கேஸ், ஓடுது. வந்துரு உள்ளே வந்துரு. நான் காணும். நல்லா தான் இருக்குது கைஸ். அது பாட்டு வருது. ஒரு வீட்டை வச்சு நான் எத்தனை அனிமல் பிடிக்கிறேன் கைஸ். உங்களால் முடியுமா? இப்படி என்னால் மட்டும்தான் முடியும். பார்த்தீங்களா, அங்கே ஏற்கனவே 4 ஆடை பிடிச்சிட்டேன். இப்போ இந்த ஒரு மாடியும் பிடிச்சிட்டான். என்னது இது கைஸ்? இது குட்டி போட்டுருச்சு. அதுக்குள்ளே வளர்ந்துருச்சு. என்னையும் ஓடி வந்துருச்சு. சரி, நம்ம வளர்ப்போம் கைஸ். ஆரம்பத்தில் எபிசோடு கொஞ்சம் ஃபன்னியாக தான் போகும். போக அடுத்தடுத்த எபிசோடில் கிளியராக டுட்டோரியல் பண்ணுற மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். எல்லாத்தையும் A to Z சர்வைவலை பற்றி எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். என்னென்ன வேணும், எந்தெந்த ஃபார்மை எந்தெந்த ஏரியாவில் கரெக்டாக கட்டினா நல்லாயிருக்கும், ஒரு ஃபார்முக்கும் நடுவில் எத்தனை பிளாக் டிஸ்டன்ஸு எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு மைண்ட் கிராஃப்டில் மீன் பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் தான் என்சாண்டிங் புக்கு கிடைக்கும்.
வேறு என்னது கிடைக்கும், சேடில் கிடைக்கும், நிறைய என்சாண்டிங் டூல்ஸ் கிடைக்கும். எனக்கு என்னோடய ஓல்டு சர்வைவல் மேப்பில் வந்து கிட்டத்தட்ட என்னது கிடச்சிருக்கு, மெண்டிங் போட்ட நிறையா இது கிடச்சிருக்கு கைஸ். அதாவது தூண்டில், முக்கியமாக நிறைய இந்த கேர்ஸ் ஆஃப் வேனிஷிங்னு போட்டு ஒரு என்செண்டிங் அப்ளை பண்ணி ஒரு புக் வரும் கைஸ். ரொம்ப போர் அடிக்கும் அது. சரி, நம்ம கதையை படிப்போம். சிக்கனை தேடி போகிறோம். சிக்கனே ஆனால் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது கைஸ். அதாவது கோழி பக்கோடு நம்ம ஃபார்ம் நல்லா தான் இருக்குது. கோழியை தேடி போனோம். என் கண்ணில் ஒரு கோழி மாட்ட மாட்டேங்குது கைஸ். கோழியை தேடி போனேன், எனக்கு 2 பிக்கி தான் கிடச்சி. அதுலேயும் எனக்கு இந்த குட்டி பிக்கி பிடிச்சிருக்கு, க்யூட்டாக இருக்குது. இதை தூக்கிட்டு இப்போ நாங்கள் போய்ட்டு சேர்க்கறதுக்குள்ளேயே எனக்கு விடிஞ்சிரும் போல் கைஸ். அங்கே சூரியனும் மறைய போது, நம்ம பிக்கியும் ஓடி வருது. பிக்கியை தூக்கு. இந்த இதில் அடுத்த எபிசோட்லலாம் படிக்கட்டு ரெடி பண்ணிடணும் கைஸ், கிடைக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் ஏறி தாவி குதிச்சு. ஓகே, நம்ம பிக்கு வந்து கிடச்சிருச்சு. பிக்கை தூக்கி உள்ளே போட போகிறோம். இதா இருக்கா, இப்படி வந்து இதை திறந்தோன்னா பிக்கு வந்தோம். பிக்கை தூக்கி இப்படி மூடிட்டோன்னா பிக்கு மூடிடும். பிக்குக்கு சோறு போட்டால் பிக்கு குட்டி போட்டுரும். அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு கிடைச்ச அந்த செரி பிளம்ஸோட அந்த லீவ்ஸை வச்சு போன் மீல் செய்ய போகிறோம். வாங்க. எப்படி தெரியுமா, அந்த இப்படி சத்தன்னு போட்டுக்கிட்டே இருந்தாலும் போன் மீல் வந்துக்கிட்டே இருக்கும். பார்த்திங்களா, எனக்கு போன் மீல் வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு போன் மீல் ஃபார்மும் வேணும். ஏன்னா நம்மளுக்கு ஃபுட்டுக்கு வந்து பற்றாக்குறையாகுது. பட் அடுத்த எபிசோடில் எப்படியும் ஒரு ஃபார்ம் மேக் பண்ண போகிறேன். அதுக்கு அடுத்த எபிசோடில் அயன் ஃபார்ம். அந்த அயன் ஃபார்மை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த போன் மீல் ஃபார்ம், அதுக்கடுத்து சூப்பர் ஃபர்னஸ் அப்படிங்கிற ஒரு சில நிறைய பொருட்கள்லாம் செய்ய போகிறோம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்மளுக்கு சோறுக்காண்டி இது பேர் என்னது, போன் மீலை தூக்கி போட்டுட்ருக்கோம். 1 2 3 4 தான் கைஸ் தரானுங்க. கடுப்பாகுது. 5 கொடுத்துருக்கானுங்க. 5லேயும் 1 நான் ஏற்கனவே வச்சு சுற்றிட்டு இருந்தது. ஆனால் இந்த சீடை மட்டும் நிறைய அள்ளி கொடுத்துருவானுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பொட்டேட்டோவை சுற்றி வைக்க போகிறோம். பொட்டேட்டோ ஆனால் பத்தாமல் போகுது, என்ன பண்ணுறது. அதனால் வீட்டு சீடையும் தூக்கி உள்ள சொருவ போகிறோம். அதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது சீட் இருக்கா நம்மள்ட்ட அப்படின்னு செக் பண்ணிட்டு வந்துடுவோம் கைஸ். வேறு என்ன பம்கின் சீடு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், பம்கின் சீட் இருக்குது. ஷவலையும் எடுத்துப்போம். ஏன்னா எனக்கு ஒரு டவுட்டு, இப்படி வச்சா நல்லா இருக்குமா பாப்பமா. இந்த இப்படி போடணும், சுற்றி வச்சிட்டோன்னா பார்க்க நீட்டாக இருக்கும். ஏன்னா ஃபென்ஸு கேட்டு போகிற அளவு நம்மள்ட்ட இப்போ கட்டைக்கு வழியில் கட்டையை போய்ட்டு வெட்டிட்டு வரணும். அப்படி வெட்டினா வீடியோ பெருசாகிடும் கைஸ். அது கோழி தானே, அது கோழியே தான். கோழி எப்படி அங்கே ஒரு கோழி, வேறு எந்த கோழியும் இல்லை. கோழி பள்ளத்துக்குள்ளே மாட்டிச்சு. கோழி எப்படி, கோழி மேலே தூக்குங்க கைஸ். அதே மாதிரி நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், வெயின் மைனிங் யூஸ் பண்ணலாமா வேண்டாமான்ட்டு. நீங்கள் யாரும் அதுக்கு கமெண்ட் பண்ணலை. அதுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோவோட எண்ணில் போன வீடியோவில் கமெண்ட் பண்ணவங்க பேரும் எல்லாம் பதிக்கப்பட்டுள்ளது. அந்த பதிக்கப்பட்டுள்ள பெயர்களை பார்க்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்கவும். அப்படி பார்த்தீர்கள் என்றால் உங்கள் பேரும் அந்த போர்டில் இடம்பெறும். அப்படின்னா எப்படி இடம்பெறுப்பேன்னு கேட்டாங்க. கமெண்டில் உங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் பேர் வந்துடும். 100% கேரண்டி. இப்போ நம்ம கோழியை நல்லா வளர்த்துட்டு சுட்டு சாப்பிட்றதுலையும் கேரண்டி கன்ஃபார்ம்டு. நல்லா ருசியாக இருக்கும். அவ்வளோதான் அவ்வளோதான் ரைட். இதுக்கும் ஜோரை போட்டுருவோம், மாடுக்கும் ஜோரை போட்டுருவோம். நமக்கு ஒரு வீட்டு கையிலேயே இருக்கட்டும். அவ்வளோதான், நம்ம சிக்கனும் சாப்பிட்டாச்சு. வேறு என்ன, இனிமேட்டு நமக்கு பிடிக்காத ஒரு வேலைக்கு போகணும். பிடிக்காத வேலைன்னு சொல்லக்கூடாது, பிடிச்ச வேலை தான். எப்படி சொல்லனா, மைனிங் போகணும். அதுக்கு முன்னாடி இந்த பம்கின் சீட் இருக்குது தெரியுமா, சுற்றி விதைச்சி வச்சுட்டு போயிடணும். சுற்றி விதைச்சி வைக்கிறதுனால நம்மளுக்கு என்ன யூஸ்? ஏன்னா சுற்றி விதைச்சி சைடில் விதைச்சி வச்சோன்னா அது பாட்டுக்கு சைடில் தூக்கி அதோட பம்கினை தூக்கி வைக்கும். இல்லைன்னா சென்ட்ரல்லையும் சைட்லேயும் அதாவது சென்ட்ரல்லையும் அடுத்த பிளான்ட் மேலேயும் வைக்கணும்ல கைஸ். அதே மாதிரி இந்த மாதிரி பாத்திரோடு போடுறதுனால பம்கின் இதில் வருமா,
வராதா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் அது வீடியோ வரைக்கும் பொறுத்து இருந்து பார்க்கணும். நம்ம இப்போ பம்கின் ஏற்கனவே 4 பம்கின் வெட்டி வச்சுருந்தேன். 4ஆ 5ஆ தெரில, போயிட்டு செக் பண்ணிக்கலாம். 5 இருக்குது கைஸ். அதுக்கடுத்து நம்ம மைனிங் போகிறதுனால டார்ச் தேவைப்படுது. பட் அதை விட முக்கியமான வேலை என்னென்னா, நம்ம அனிமல்ஸ்க்கு வந்து டார்ச் லைட்டாக போடணும், இல்லை அதுக்குள்ளே ஜோம்பி ஸ்பான் ஆகிடும். அதுக்கடுத்து இந்த குட்டி ஜோம்பிலாம் நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் கைஸ். நம்ம கோழி மலை ஏறி உட்காந்துக்கிடும். அதுக்கடுத்து அதை வச்சா அதுக்கு ஒரு சிடி கொடுப்பாங்க. அந்த சிடி நான் இது வரைக்கும் ஒரு வாட்டி யூஸ் பண்ணதில்லை கைஸ். நீங்கள் யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா? நோட் பேடில் போட்டு பாட்டு கேட்கணும்னு நானுங்க. பட் எனக்கு நார்மல் மைண்ட் கிராஃப்ட் மியூசிக்கே பிடிக்கும். அதனால் நான் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம சுற்றி டார்ச்சப் பண்ணிவிட்டு மைனிங் போனோம். மைனிங்கில் ஒரு இடம் கண்டுபிடிச்சானா அது எதுக்கு இருக்குது இல்லைங்கிறதே தெரியாத அளவு தான் அது கைஸ் கண்டுபிடிச்சிருக்கு. அது என்னன்னு கெஸ் பண்ணவங்க இப்போவே கமெண்ட் பண்ணுங்கள். என்னடா இவன் வளைச்சி கமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்ல நினைக்காதீங்க. ஏன்னா அப்போ தான் உங்கள் பேர் இடம் பதிக்கும். இடம் பதிக்கும். நம்ம இப்போ இதுக்கு மேலே ஏறி இது வியூவை செக் பண்ணுவோமா? பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஃப்யூச்சரில் இதில் அப்படியே லேண்டன் செக் பண்ணிடலாம் கைஸ். இப்போ இந்த பக்கம் போகணுமா? ஆமாம், இந்த பக்கம் போவோம். மைனிங் தான் போகணும், வேறு ஆப்ஷனே கிடையாது நம்மளுக்கு. சோறை உருக்க போட்டு சோறை சூடு பண்ணிவிட்டு இதை இப்படி சூடு பண்ணி வர மாட்டேங்குது கைஸ். இதை இப்படி வச்சுட்டு இதை இப்படி வச்சாலும் நம்மளுக்கு சோறு சூடாகிட்டு இருக்கும். இதை தூக்கி இப்படி வச்சாலும் நம்மளுக்கு டக்குன்னு சீடு வந்துடும். 28 சீடு இருக்குது. இதை தூக்கி இப்போ சுற்றி போடணும். சாரி கைஸ், 20 சீடு தான் இருந்திருக்கு. சுற்றி போட்டோன்னா நம்ம டியூட்டி முடிஞ்சிச்சு. மேலே டியூட்டி முடிஞ்சிச்சு. இதுக்கு மேலே கீழே தான் நம்ம போனோம். கீழே போகும்போது பார்த்து போகணும். கையில் எப்பவும் ஒரு ஷீல்டோடு தான் போகணும், இல்லைனா போகும்போதே நம்மளை வெட்டி சாய்ச்சிருவானுங்க. ஆனால் இது நார்மல் மோடு, ஒருத்தனை அந்தளவு அதிகமாக ஸ்பான் ஆக மாட்டானுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் வேணால் நம்ம ஹார்ட் கோரு, நம்ம ஹார்டு மோடு, வேறு கற்று என்னது இருக்குது, நம்ம ஹாரர் மோடா ஏதோ ஒரு சில ஹாரர் மாப்ஸ் ஆட் பண்ணுவாங்களே கைஸ், அதையும் வேணால் ஆட் பண்ணுவோம். இது வரைக்கும் நான் அதை ஆட் பண்ணி விளையாண்டதில்லை, பட் விளையாடுவோம். சரி கைஸ், வார்டனிங் ட்ரேடர் கைஸ், அதுக்கு மேலே ஒரு பள்ளம் இருக்கலாம், அந்த பள்ளத்துக்குலாம் போகிறோம். ஃபஸ்ட்டு வார்டனிங் ட்ரேடர் என்ன ட்ரேடு பண்ணுறான் எப்பவும் போல் ஒன்றுத்துக்கு ஆகாது. வாட்டர் பக்கெட்டை கொடுத்தா நான் கிழிச்சிக்கு எங்கே போகிறது கைஸ். அதே மாதிரி 10 அயன் எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியுமா உங்களுக்கு? வீட்டுக்கு பின்னாடி சின்னதாக ஒரு மலை இருந்துச்சு, அந்த மலையிலேருந்து பொறுக்கிட்டு வந்துட்டேன். இப்போ நம்ம இங்கே போகிறது இங்கே மேலே ஏறுறது ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஈஸியாக இப்படி ஒரு 10 பிளாக் போட்டால் ஏறிடலாம். இந்த இருக்கா இதான் உள்ளே போகிறதுக்கான வழின்னு நினைக்கிறேன். பெருசாக ஒன்றும் தெரியலை. சரி உள்ளே போவோம். இந்த பக்கம் தண்ணி, அந்த பக்கம் ஏதாவது இருக்கா? ஒன்றும் இல்லை. கொஞ்சம் அப்படி சுற்றி இப்படி வருவோம் கைஸ். இந்த பக்கம் இருக்கா? கைஸ் இந்த பக்கம் இருக்குது. வாங்க வாங்க வாங்க. இங்கே கொஞ்சம் கோல் இருக்குது. இந்த பக்கம் ஒரு பள்ளம் போகுது. இந்த கோலை எடுத்துகிட்டு கோலை எடுத்தாச்சு. வேறு ஒன்றும் கிடைக்கல. அம்மா கீழே விழுந்தா இப்போ இந்த இருட்டாக இருக்குது கைஸ். ஆனால் இங்கே ஒன்றுமே இல்லை. இருக்கிறதுக்கு காப்பர் மட்டும் எடுத்துகிட்டு போயிடும். காப்பர் ஆரம்பத்தில் மைண்ட் கிராஃப்டில் காப்பர் எதுக்கு இருக்குன்னே தெரியாமல் இருந்தது கைஸ். இப்போ அதை வச்சு ஆர்மரு, டூல்ஸு, வேறு என்ன கோலம் முதல்ல செய்யலாம். பட் எனக்கு அந்த கோலமை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது ரொம்ப க்யூட்டாக பாங் 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 சவுண்டு போட்டுக்கிட்டே தலை சுற்றி விளையாடிட்டுருக்கோம் கைஸ். அதே மாதிரி இந்த இருக்குது பார்த்தீங்கன்னா மைண்ட் ஷாட்டு தானே அது பேர். ஆனால் என்னத்துக்கு இருக்குன்னே தெரில கைஸ். நானும் சுற்றி தேடி பார்த்துட்டேன், ஒன்றும் கிடைக்கல. எடுத்து லாவா பக்கிட்டே அங்கேயே உள்ள வச்சிட்டேன். ஏன்னா ஏதாவது மாப்பு கீப்பு ஸ்பானாச்சுன்னா அதில் ஊற்றி விட்டு தீ குளிக்கலான்னு பார்த்தேன். பட்டு இங்கே ஒன்றுமே இல்லாத காரணத்தினால நான் லைட் அப் மட்டும் பண்ணிட்டேன். அதனால் அந்த கிளிப்பை உங்கள்கிட்ட காட்டலை. அதுக்கடுத்து வந்தோடனே நம்மளுக்கு ரெட் ஸ்டோன் கொஞ்சம் கிடச்சிச்சு. அதையும் எடுத்துகிட்டு இந்த மண்டை கசாயம், பச்சை கலர் மண்டைங்க, இவனை வெட்டுறதுக்காண்டி இப்படி ஒரு தாவு வெட்டு, இப்படி ஒரு வெட்டு,
இப்படி ஒரு வெட்டு வெட்டியாச்சு. நெக்ஸ்ட் இந்த பச்சை மண்டையை இப்படி ஒரு வெட்டு, அவ்வளோதான் முடிஞ்சு. நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற அயனை பொறுக்கிட்டு போயிடும். அயனை பொருட்கள்லாம் எவ்வளோ ஜாலியாக இருக்கும் கைஸ் தெரியுமா? ஏன்னா ஒன்றுன்னு என்றைக்கும் ஸ்பான் ஆகாது அயன். என்றைக்குன்னு சொல்ல முடியாது, எப்போவாது ஸ்பான் ஆகும். பட் குரூப்பாக ஸ்பான் ஆகிறது தான் கைஸ் அதிகம். அதேமாதிரி காப்பர்லாம் ஸ்பான் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட குறைஞ்சது மொத்தமாக ஸ்பான் ஆகிடுச்சுன்னா 10, 20, 30 வரைக்கும் மொத்தமாக ஸ்பான் ஆகிடுது கைஸ். அதுக்கடுத்து நம்ம பாட்டுக்கு இப்போ போயிட்டு நம்ம டார்ச்சர் பண்ண போகிறோம் கைஸ். அங்கே எனக்கு ஏதோ ப்ளூ கலரில் மினுக்குது, பட் இங்கே பச்சை கலரில் ஒன்று துடிக்குது. இந்த பூனையை வெடிக்க வச்சிரும், ஏன்னா இது பூனை பிடிக்காது. அது டைமண்ட் தான் நினைக்கிறேன் கைஸ். ஆமாம் கைஸ், கன்ஃபார்மாக டைமண்ட் தான் நினைக்கிறேன், பட் இருட்டாக இருக்க கைஸ். ஆமாம் அது டைமண்ட் தான். இது கைஸ் இங்கே ஒரு டைமண்ட் இருக்குது, பட் எனக்கு அந்த டைமண்ட் தான் ஃபஸ்ட்டு, ஏன்னா அதான் ஃபஸ்ட்டு பார்த்த டைமண்ட் தான் பெஸ்ட்டு டைமண்ட். அதனால் அந்த ஃபஸ்ட் டைமண்ட் தேடுறேன். எங்கே போச்சு, காணாம போச்சு. எங்கேருந்து அம்பு வருது கைஸ், ஆனால் எங்கேருந்து வருதுன்னு தெரியலை. நானும் சுற்றி தேடி பார்க்குறேன். அந்த நம்ம ஸ்கெலிட்டனோட அம்பு மட்டும் போய் பறந்து வருது. எங்கே இருக்குன்னா அந்த இருக்குது, அந்த பள்ளத்துக்குள்ளே இருக்குது கைஸ். அவனை அப்புறமா நம்ம கவனிச்சுப்போம். நம்ம ஃபஸ்ட் நம்ம வேலையை பார்ப்போம். இந்த பாருங்க, கரெக்டாக அம்பை தூக்கி உள்ளே விடுறோம். ஆரோ, அம்புன்னு சொல்லக்கூடாது, ஆரோன்னு இருக்காங்க. இந்த பாருங்க, நான் கரெக்டாக அதை கை வைக்கும் போது தான் கரெக்டாக அந்த ஆரோ தூக்கி நெத்தியில் அடிக்கிறான். பட் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். இந்த டைமண்ட் எடுத்துட்டேன், என்னோடய ஃபஸ்ட் டைமண்ட்டு. நெக்ஸ்ட் இதை சுற்றி பார்த்தா ஒன்றும் இருக்காது. அதனால் அடுத்த டைமண்ட், அந்த நம்ம ரெண்டாவதாக பார்த்த டைமண்ட்டை போயிடுவோம் கைஸ். அதேமாதிரி இன்னொரு டைமண்ட் கிடச்சா நம்மளுக்கு லக்கு தான். அதனால் இந்த டைமண்டை தூக்கிட்டு போயிடுவோம். அவ்வளோதான் கைஸ். அதே மாதிரி இந்த சைடு கொஞ்சம் தள்ளி வந்தேன், இங்கே ஒரு க்ரீப்பர் வெடிச்சிச்சு. அதே சமயத்தில் அந்த இடத்துல ஒரு அயனையும் கண்டுபிடிச்சிட்டு, சாரி அயனில் டைமண்ட் டங்கு குளருது. இந்த டைமண்டு நான் எடுத்தாச்சு. அதுக்கு நான் இப்படி பாலத்தை மேக் பண்ணணும், அதாவது பிரிட்ஜு. இதுலையாவது ஒரு 2 இல்லை 3 கிடைக்குமா? நம்ம அடுத்த வாட்டி வில்லேஜில் வந்து இந்த ஃபார்ச்சூன் புக்கு வர அளவு ட்ரேடு பண்ணி ஆகணும் கைஸ். எம்ப்ராய்டு அதெல்லாம் சேர்த்துட்டு ஃபார்ச்சூன் புக் வர அளவு எடுக்கணும் அவனை. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து அவ்வளோதான். நம்ம மேலே வந்தாச்சு. மேலே வரும்போது நைட்டு முடிஞ்சு காலையாக போகுது. கிட்டத்தட்ட பார்த்திங்களா, நம்ம டே ஸ்டார்ட் பண்ணோம் டே 7 ஆரம்பித்தோம். கரெக்டாக டே 13 ஆகிடுச்சு. அவ்வளோ நாள் இருக்குது இந்த வீடியோவை மேக் பண்ணுறது எனக்கு. அதே மாதிரி எதுக்கு இந்த வீடியோ இவ்வளோ லேட்டுனா, எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். ஏன்டா அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கமெண்ட் பண்ண சொன்னால் கமெண்ட் பண்ணணும், கமெண்ட் பண்ண மாட்டீங்களா அல்லவா? அதுக்கடுத்து இந்த வீடியோட முக்கியமான பார்ட், எனக்கு பிடிச்ச பார்ட் பார்த்திங்களா, இப்படி வச்சிட்டோன்னா ஃபஸ்ட்டு நேம் சிவ கணேசன் தான். ஆமாம், சிவகணேஷ் சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகி போச்சு. கணேஷ், சிவகணேஷ். ரைட். ரெண்டாவது போர்டு இங்கேயே ஓட்டும். ரெண்டாவது போர்டு என்ன, நோவா _ அஃபிஷியல். அஃபிஷியலை காணும். அஃபிஷியல். மூணாவது போர்டு யார்? டார்க்கு ஷார்ப்பு, சாரி டார்க் ஸ்பார்க்கு. நான் ஸ்பெல்லிங் மாற்றி சொல்லிட்டேன். ஸ்பார்க்கு 3. நாலாவது கீர்த்தனா. அஞ்சாவது வெற்றிவேல். நமக்கு இனி வெற்றி கொடுக்க போகிற வேல் இவர் தான், வெற்றிவேல். அவ்வளோதான், நம்ம போர்டு பேர் எழுதியாச்சு லைனாக. நெக்ஸ்ட் இந்த வீடியோலையும் கமெண்ட் பண்ணுங்கள், இதையும் பேர் எழுதுவோம். அதோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மாதரா MC. டாடா, சியூ, பாய். அதே மாதிரி நானும் நல்லா சாப்பிட்றேன், நீங்களும் நல்லா சாப்பிடுங்கோ, தூங்குவோம். குட் நைட்டு, டாடா, சியூ, பாய்.